டெமோ சைட்டு, மெயின் சைட் அப்படின்னு 2 சைட் வச்சுருங்க. இதில் மெயின் சைட் https://ceinvoice.com இதுதான் நீங்கள் பில்லு போட போகிறீங்க. எல்லாமே இதில் தான். நான் இப்போ டெமோ காமிச்சிட்டு வந்து demo.jolceinvoice.comல இருக்குது. என்ன பர்பஸ் அப்படின்னா, நீங்கள் டெமோ பார்க்குறதுக்காகவே இந்த சைட் வச்சுருக்கோம். 2 சைட்டு சேம் தான். இதில் என்ன இருக்கோ அதே தான் இருக்கும். அதுலேயும் 2லேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த டெமோ சைட்டில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் யூசர் க்ரியேட் பண்ணிவிட்டு பில்லு போட்டு பார்க்கணும். எல்லாமே நீங்கள் செட் பண்ணி பார்த்து உங்களுக்கு ஓகே அப்படின்னா மெயின் சைட்டில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. டெமோ சைட்டில் வந்து லைசன்ஸ் எப்படி ஆட் ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்கள் யூசர் க்ரியேட் பண்ணும்போதே வந்து ஒரே ஒரு நாளுக்கு மட்டும் லைசன்ஸ் ஆட் ஆகும். இப்போ நீங்கள் வந்து 2025 வருஷத்தில் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைசன்ஸ் வந்து 1 ஏப்ரல் 2025 அப்படின்னு அந்த டேட்டுக்கு மட்டும் ஆட் ஆகும். இதுக்கு என்ன மீனிங்னா, நீங்கள் வந்து வவுச்சர், அதாவது சேல்ஸு, கிரெடிட் நோட், டெபிட் நோட் எது போட்டாலும் அந்த 1 ஏப்ரல் 2025 அப்படிங்கிற டேட்டை மட்டும் தான் சூஸ் பண்ண முடியும். வேறு எந்த டேட்லேயும் போட முடியும். இது ஒன்று தான் இதில் இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன். மற்றபடி 2 சைட்டும் சேமாக தான் இருக்கும். இதுவே வந்து மெயின் சைட்டில் யூசர் கிரியேட் பண்ணிங்கன்னா லைசன்ஸ் எதுவும் ஆட் ஆகாது. நீங்கள் வந்து யூசர் கிரியேட் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு ரீசார்ஜ் பண்ணுறக்கு ஆப்ஷன் இருக்கும். லைசன்ஸ் ரினியூவல் பண்ணுறக்கு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் நீங்கள் பேமெண்ட் பண்ணி ரினியூவல் பண்ணிங்கன்னா லைசன்ஸ் வந்து 1 இயர்க்கு ஆட் ஆயிரும். இப்போ நீங்கள் இன்றைக்கி ரினியூவல் பண்ணுறீங்கன்னா, சப்போஸ் இன்றைக்கி வந்து 10 பிப்ரவரி 2025 அப்படின்னா, இந்த நாள் வந்து ஃப்ரம் டேட் வந்து இந்த நாள்லேருந்து பண்ணுறீங்க அப்படின்னா இதுலேருந்து 1 இயர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 9 பிப்ரவரி 2026 வரைக்கும் ஆட் ஆகும். இன்னும் 1 இயருக்கு வந்து லைசன்ஸ் ஆட் ஆகும். இது மட்டும் இது 2க்கு இருக்க வித்தியாசம். அதாவது டெமோ சைட்டில் வந்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாவே ஒரு நாள் லைசன்ஸ் ஆட் ஆயிரும். நீங்கள் பில்லு போட்டு பார்த்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மெயின் சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணும்போது லைசன்ஸ் எதுவும் ஆட் ஆகாது. நீங்கள் வந்து அதில் ரினியூவல் பண்ணிங்கன்னா லைசன்ஸ் ஆட் ஆகும்.